எப்பவும் போலவே எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. அப்போ என்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. நான் வேலையில் இருக்கும்போது அவள் கால் பண்ணி அழுது கொண்டிருந்தாள். ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக சொன்னாள். நான் வேலையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வேகமாக காரை எடுத்து வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்குள்ளே நுழைந்த போது கண்ணாடி, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் உடைந்து காணப்பட்டன. என் மனைவி தரையில் கண்ணீருடன் அமர்ந்திருப்பதை கண்டேன். தங்களுடைய மகள் கோபத்தில் இருப்பதாகவும், அவள் கோபத்தில் செய்த குப்பைகளை சுத்தம் செய்து படுக்கையை சரி செய்ய சொன்ன பிறகு அவள் வீட்டை சுற்றி பொருட்களை வீச ஆரம்பித்தாள். பின்னர் அவள் பொருட்களை வீசி எறிந்து கத்தத் தொடங்கினாள் என்று சொன்னாள். இதை கேட்ட நான் கோபமடைந்து அவளுடைய ரூமிற்கு சென்றேன். அங்கு அவள் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கைகளில் இருந்த ஃபோனை நான் எடுத்து அவளை அறையிலிருந்து வெளியே இழுத்து அவள் அம்மாவின் முன் கொண்டு வந்தேன். நான் தரையிலிருந்து சில பொருட்களை எடுத்து அவளை நோக்கி கத்திக்கொண்டே வீசி எறிந்தேன். அவள் உடனே பயந்து அழ ஆரம்பித்தாள். நீ எப்படி உணர்கிறாய் என்று நான் அவளிடம் கேட்டேன். அவள் பேசக்கூட பயந்தாள். நான் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு சொன்னேன், உங்கள் செயல் மற்றவர்களை எப்படி உணர வைக்கும்? உங்களால் ஏற்படக்கூடிய சேதம் பற்றி எப்போதும் முதலில் சிந்தியுங்கள். உங்கள் தாயை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளும் இப்படியா? கமெண்ட் பண்ணுங்க. அவர்களுக்கு அவர்களுடைய மொழி நடையில் சொல்லிக் கொடுங்கள். புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது.